விக்ரம், இங்க கொஞ்சம் வாயேன். இந்த சாரி அட்ஜஸ்ட் பண்ணி விட. எப்படி இருக்க? சாரி தானே, சூப்பரா இருக்கு. நான் எடுத்து கொடுத்தாச்சு. நான் என்ன கேட்டேன்? யாரும் இவ்வளோ அழக இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியா? ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் பார்த்தா பயந்துருவாங்களே. இடியட். சரி வா கிளம்பலாம். எங்கடி? கோவிலுக்கு. அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். ஏய், கல்யாணம் ஆன உடனே கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, போய் தாண்டா ஆகணும். இன்னும் எந்த காலத்துலடி இருக்க? கல்யாணம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், புருஷங்கால விழணும்னு. அப்படிலாம் சொல்லவே இல்லையேடா. கோயிலுக்கு தானே போகணும்னு சொன்னேன். இன்னொரு நாள் போகலாம். விக்ரம், என்ன விக்ரம்? நான் இன்னும் உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டேனா இல்ல தியேட்டருக்கு போகலாம், பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டேனா? பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தானே போயிட்டு வரலான்னு சொன்னேன். அதை தான் நானும் சொல்கிறேன். கோயில் பக்கத்தில் தானே இருக்கு, நான் எதுக்கு வரணும்? நீயே போயிட்டு வா. நான் உடனே போயிட்டு வந்துக்கிறேன். நீ நல்லா ரீல்ஸ் பார். விக்ரம், விக்ரம் கொஞ்சம் வரியா? வேற வேலை இல்லை. எது கூப்பிட்ட? வெந்தய டப்பா எங்க இருக்குன்னு தெரியல, எடுத்து தரியா? இங்கே இருக்கு வெந்தய டப்பா, அது கூட தெரில. இதுக்கு தான் உன்னை சமைக்க வேணான்னு சொன்னேன். சும்மா என்னைய கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க. நீ பாரு, கருகுது பாரு. இதுக்கு நான் பேசாம ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டுருப்பேன். நீ சமைப்பான்னு உன்னை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். ஆமாண்டா, எனக்கு சமைக்கவே தெரியாது. தெரியாம எதுக்கு சமைக்கிறேன்னு எதையோ பண்ணிட்டு இருக்க? அதான்டா நானும் சொல்றேன். எனக்கு சமைக்கவே தெரியலனாலும் உனக்காக சமைக்கிறேனே. ஏன்? என் கூட இருப்ப, எனக்கு ஹெல்ப் பண்ணுவ, சமைச்சிட்டு உனக்கு ஊட்டி விடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீ என்னடானா ஏதோ ஹோட்டல் ஆர்டர் கொடுத்த மாதிரி ஹாயா சோஃபால உட்காந்துட்டு இருக்க. ஏய், ஏன்டி இப்ப பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? பைத்தியம் தான்டா. உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, நான் பைத்தியம் மாதிரி தான் தெரியும் உனக்கு. எப்பயுமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், என்ன மாதிரி ரியாக்ட் பண்றேன்னு உனக்கு புரியவே புரியாதுல. எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற? நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்படியா? சரி. ஹலோ. நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் இல்லடி. விக்ரம் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். நான் ரொம்ப சின்ன சின்னதாக தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது கூட அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். மேரேஜ்னா கொஞ்ச நாள் அப்படிதாண்டி இருக்கும். உனக்கு தான் வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆம்பிஷன் இருக்குல்ல, அதை கூட சொல்லி பாரு. உன் ஹஸ்பண்ட் ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அதுக்காக என்கரேஜ்லாம் பண்ணலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். ஆமா, நம்ம வீட்லயே இருந்தா நம்ம வேல்யூ தெரியாதுதான்.
சரி ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். விக்ரம், ம் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு? திடீர்னுலாம் இல்லையே, எனக்கு வேலைக்கு போகணும், ஒரு நல்ல டெசிக்னேஷன்ல இருக்கணும்னு ஒரு ஆசை. உனக்கு தான் தெரியுமே. ஆசையா இல்லை ஆசைப்பட்டவனோட வேலைக்கு போகணுமா? உன் ஹஸ்பண்ட் ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அதுக்காக என்கரேஜ்லாம் பண்ணலாம்ல. என்னடி சிரிக்கிற? யார் கூட பேசிட்டு இருந்த? உன் எக்ஸ் லவர் கூட தானே? ஏ, அது என் ஃப்ரெண்டு பொண்ணுடா. நீ என்ன வேலைக்கு போறதுக்குலாம் சந்தேகப்படுற? கொஞ்சமாவது அப்டேட்டா இருக்க கத்துக்கோ. யாரு? நான் அப்டேட்டா இல்லை, ஆனால் உன் எக்ஸ் லவர் ஃபுல் அப்டேட்டில் இருக்கான். அதான் ஆசையாக வேலைக்கு கூப்பிட்டுருக்கான் உன்னை. நீ கூட தான் வேலைக்கு போற, அங்க போய் என்ன பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்க? வேலை தானே பாக்குற? நீ பார்த்தா வேலை, நான் பார்த்தா எக்ஸ் கூட சுத்திட்டு இருக்கேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு வேற பிளான் பண்ணணும். குழந்தையா? அப்ப ஆம்பிஷன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன. எந்த பையன்டி கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லியிருக்கான்? பேசுனது நிஜமாவே பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசினேன். விக்ரம், உனக்கு கால் வருதுடா. விக்ரம், ஏய், நம்ம ரெகுலரா மீட் பண்ற ஸ்பாட்டுக்கு வந்துரு. ஒரு பிரச்சனை. யார் கால் பண்ணா? கார்த்திக். கார்த்திகா? அவன் இந்த டைமில் கால் பண்ண மாட்டானே. என்ன எமர்ஜென்சியோ தெரில. கார்த்திகா இல்ல கார்த்திகாவா? ஏய், அவ என் கூட வேலை செய்கிறவடி. அதான் ஜஸ்ட். என்ன ஜஸ்ட்? அது ஜஸ்ட் நாங்கள் ரேண்டமாக எங்கேயாச்சும் மீட் பண்ணிப்போம். லைக் பார்க்கு, பீச்சு, மாலு, பப்பு. ரூமு? ரூமு. சி, என்னடி பேசுகிற? இப்போ நான் பேசினது தப்பு, அண்ணா நீ அஃபேர்ல அவ கூட ஊர் சுத்திட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? ஹே, அஃபேர்லாம் இப்போ ரொம்ப கேஷுவல்டி. என்னது? அஃபேர்ல இருக்கிறது உனக்கு கேஷுவலா? நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொன்னல, அப்போ எனக்கு புரியல. இப்போதான் எனக்கு புரியுது நீ என்ன மீன் பண்ணன்னு. ஹே, என்னடி அப்டேட் ஆகலன்னு என்னைய சொல்லிட்டு நீ அப்டேட் ஆகாமல் இருக்க? அஃபேர்லாம் இப்போ கம்ப்ளீட்லி கேஷுவல். உனக்கு தெரியாதா என்ன? இதுக்கு போய் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. அப்போ நான் வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருந்தா உனக்கு ஓகேவா? சொல்லு, உனக்கு ஓகேவா? சொல்லுடா. அது கேஷுவலா இருந்தா எனக்கு ஓகே தான். இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் மேரேஜில் நடந்துச்சா? ஆமாம் குரு, அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்கள் ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேயே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அப்புறம் எப்படி என்ன செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணீங்க? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். நான் மேரேஜே பண்ணிக்க வேணாம் தாங்க இருந்தேன். ஆனா டிவோர்ஸ் ஆயிட்டு அம்மா வீட்டில் இருக்கிறது இன்னொரு மாமியார் வீட்டில் இருக்கிறதுக்கு சமம். போற வரவங்கள அது இதுன்னு பேசிக்கிட்டு, வீட்டுக்கு வர எல்லாருமே ஏதோ கிளவு வீட்டுக்கு வந்த மாதிரி துக்கம் விசாரிச்சுக்கிட்டு, இன்னும் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாம தான் அதுக்கு 2வது கல்யாணமே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஏன் டிவோர்ஸ் ஆன என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்க? எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். என்ன ஒன்று, உங்களுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி வீட்லேயே இருந்ததுக்காக பேசினாங்க. எனக்கு 32 வயசாகியும் கல்யாணமே ஆகாமல் அதுக்காக பேசினாங்க. நோ மேரேஜ், நோ ஒய்ஃப், நோ சில்ட்ரன், நோ ஃபேமிலி.
என் கதையை கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல? இல்ல இப்போ சிரிச்சிங்களே, இதே மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏங்க ஒரு நிமிஷம், மிச்சம் வைக்காம சாப்பிட்ருங்க. இன்னைக்கு வேலை எதுவும் பெருசாக இல்லை, சீக்கிரம் முடிஞ்சிடும். உனக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா சொல்லு. பார்க்கு, கோவில், தேட்டரு. இல்லைங்க, எங்கேயும் போக வேணாம், நான் வீட்டிலே இருக்கேன். ஓ, அப்போது வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரட்டுமா? உங்க இஷ்டம். ம். ஏங்க சொல்லுங்க, என்ன வேணும்? ஈவினிங் வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், நான் தான் சொன்னேன். நம்ம பக்கத்து தெருவில் ஒரு சின்ன கோவில் இருக்குல்ல? ஓ, கோயிலுக்கு போகிறோமா? ஓகே, அப்போ நான் முன்னாடியே வந்துடுறேன். இல்ல கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல? ஆமாம். வரும்போது அங்க மட்டும் போயிட்டு வந்துடுறீங்களா? கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். தனியா நான் மட்டும்? நான் கூட வேற என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணித்தரேன். பண்ணித்தரையா? நம்ம சோத்துக்கு தான் அலையிறோம்னு நினைச்சிட்டாளா? என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன். குரு, கீர்த்தனான்றவங்க கால் பண்றாங்க. நீ எடுத்து பேசு, என்னன்னு கேளு. சரி. ஹலோ. குரு இருக்கனா? நைட் பார்ட்டிக்கு போகணும், லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன், அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஓகேங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மித்ரா என்ன சொன்னா? நைட் ஒரு பார்ட்டி இருக்கான், உங்களை இன்வைட் பண்ண கால் பண்ணிருக்காங்க. லொகேஷன் வாட்ஸ்அப் பண்றேன்னு சொன்னாங்க. ஓ, ஓகே. மித்ரா, ஏங்க எங்கிட்ட நீங்க சண்டையே போட மாட்டீங்களா? எங்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லையா உங்களுக்கு? ஒரு பொண்ணு கால் பண்ணி பார்ட்டிக்கு கூப்பிட்றா, அவ யாருன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுங்க. இந்த மாதிரி அவாய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏங்க, நீங்க எப்பயுமே வெளியே போகணுமான்னு கேட்டீங்களே தவிர நம்ம ஒன்னா வெளியே போலாமான்னு கேட்டதே இல்லையே. அது மட்டும் இல்லாம என் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க எதனால பிரிஞ்சோன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்படிங்க என்ன ஹர்ட் பண்ணுவீங்க? அப்போ என்ன முழுசா நம்புறீங்க? நம்புறேன் தான், ஆனா பரவாயில்ல, சொல்லுங்க. நான் தாலியை தூக்கி போட்டது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். புரிஞ்சிடுச்சுங்க. என்னடி, ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் எதுவும் இல்லையா? என்னம்மா? நாங்க தான் அவசரப்பட்டு செகண்ட் மேரேஜ் தானேன்னு அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவனுக்கும் ஏஜ் வேற ஆகுதுல்ல. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாமா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. போன வைமா. குரு, நான் கிளம்பிட்டேன், போலாமா? போலாமா? நான் வரல. ஏன், என்னாச்சு? நீங்க தானே என்ன கோவிலுக்கு கூட்டி போறேன்னு சொன்னீங்க. நான் கூட உங்ககிட்ட அங்க ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். என்னங்க, என்னாச்சு? இல்ல மித்ரா, தேவையில்லாம நீ என்னை கட்டிக்கிட்டு, உங்க அம்மா சொன்னது கரெக்டு தான். எனக்கும் வயசாயிட்டே இருக்கு. நீ வேணா நான் வேணா? இல்ல, உனக்கு மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் கரெக்டா இருந்துருந்துச்சுன்னா
நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப. இப்போ தேவையில்லாமல் என்ன கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் ஆளாகாமல் இருந்திருக்கலாம். இங்க பாருங்க குரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றது பணத்துக்காகவோ இல்ல குழந்தைக்காகவோ கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்காக. நான் உங்க கூட நானா இருக்கேன் குரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதை தாண்டி எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லுங்க. இல்லை மித்ரா, இருந்தாலும் குட்டி மயிறு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதை சொல்லதான் கோயிலுக்கு கூப்பிட்டேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. உன் தோப்பனார்கிட்ட சொல்றேன். உன் தோப்பனார் இன்னத்துக்கு நீ கோழி மூட்டுறதுக்கு கோல்டு மெடல் வாங்குற மாதிரி இன்னும் வேகமா ஓடியார. இத பாரு, போட்டு குத்துட்டு நீ ஓட்டுக்கு போறதா இருந்தா